பழைய காலத்து பழைய காலத்து அந்த ஸ்டைல் வச்சுக்கா. இது வந்து என்ன 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோ 3 லட்சம் தானே இது. 3 லட்சம் 100 கிலோமீட்டர் ஓடும். இந்த விலை வந்து 5,75,000. 5,70,000. ஆனா இதுக்கு என்னன்னா சிஸ்டம் நிறைய சிஸ்டம் கூட இதுல போகண்டா இந்த பட்டன் கிடக்கு. இந்த பட்டன் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதே ஸ்பீட்லயே போடணும். அதே ஸ்பீட்லயே போகும். இது வந்து என்ன நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 45 கிலோமீட்டர் ஓடு பண்ணாங்க. ஒருக்கா சார்ஜ் பண்ணி 45 கிலோமீட்டர். இதுன்ற விலை வந்தோன்னா 1,79,900. நல்லா இருக்கு. ரெண்டு கலர்ல வந்துருக்குண்ணா. வட்டிக்குன்னா 1.5 சார்ஜ் எல்லாம் கிடையாது. இந்த பைக்குன்னா நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 150 கிலோமீட்டர் ஓடு பண்ணாங்க. 150 கிலோமீட்டர். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல ஸ்டான்லி ரோட்ல நிக்கிறோம். இங்க வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக் பைக் ஐமா என்ற கம்பெனியின் எலக்ட்ரிக் பைக் முதல் யாழ்ப்பாணத்துல இப்பதான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பைக்குகள் எலக்ட்ரிக் பைக், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் பைக்குகள், லைசன்ஸ் தேவையில்லாத பைக்குகள், கணக்காக பைக்குகள் இருக்கு. கணக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப விலை குறைவா பைக்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பைக்குகள் எல்லாம் என்ன விலை, எப்படி கொடுக்குறாங்க, லீசிங் இந்த மாதிரி தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து வரணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். யாழ்ப்பாணத்துக்கு புதுசா எலக்ட்ரிக் பைக்குகள் கணக்காக வந்திருக்கு. ஐமா என்ற கம்பெனி அந்த பைக்கில் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து அண்ணா, இந்த பைக் என்ன மாதிரி, என்ன விலை, அதில் பற்றி சொல்லுவீங்களா? இது வந்து நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டர் ஓடும். மற்ற இதுக்கெல்லாம் ரிவர்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த பைக்கு ரிவர்ஸ் கியர் இருக்கு. மற்ற கீயாலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் கீ. கீயாலே ஸ்டார்ட் பண்ணலாம், கீயாலே ஆஃப் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இதுன்ற விலை வந்துன்னா 4,39,900. 4,39,900. பரவாயில்ல. இது 5 மணி சார்ஜ் போடணும்ண்ணா. ஃபுல் சார்ஜுக்கு 5 மணி. ஓகே ஓகே. மற்றது 60 ஸ்பீட்ல போக மாட்டேன். இது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 100 கிலோமீட்டர் வரைக்கும் 100 ரூபாய். ஓகே. இந்த சார்ஜர்கள் என்ன மாதிரி, பேட்டரி என்ன மாதிரி? பேட்டரிக்குன்னா 1.5 வருஷம் சார்ஜர் எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. நீங்க இதுலயா சார்ஜ் போடுறேன்? இதுல இதானே. சார்ஜர் எல்லாம் வருது. சார்ஜர் கண்ணாடி வரும். சைட் கண்ணாடி. ஓகே. நார்மலா எங்க கரண்ட் பிளக்ல அடிச்சு விட்டா சரி. நைஸ். இது 4,39,900. 4,39,900. இதுக்கு என்ன மாதிரி லீசிங் அதெல்லாம் எடுக்கலாம்? லீசிங் இருக்குண்ணா. அதை எவ்வளவுக்கு எடுக்க முடியுமா இருக்கு? லீசிங்னா இப்போ பைக்ல இருந்து 30% நம்ம கட்டணும். டவுன் பேமெண்ட்னா 30%. ஓகே. நைஸ். வடிவா இருக்கு. வடிவான கலர். என்னென்ன கலர்ல வந்திருக்கு? இப்போ இந்த ரெண்டு தான் இருக்கு. தேவைன்னா நம்ம ஒரு மணி எடுத்துருவோம். வேற கலர்களும் இருக்கு. ஓகே. என்னென்ன கலர்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு? கருப்பு இருக்கு, சிவப்பு இருக்கு. நைஸ். கருப்பு சிவப்பின் வடிவா இருக்கு. ஓகே. 4,39,900 சொச்சம் என்ன? 39,900. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்டைலான. இது புது கம்பெனி இப்போ வந்தது. இப்போ புதுசா வந்திருக்கு. யாழ்ப்பாணத்துல இதுதான். ஓகே. இது என்னன்னா இந்த பைக்குன்னா நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 150 கிலோமீட்டர் ஓடும் பண்ணாது. 150 கிலோமீட்டர். வாவ். வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல இருக்குண்ணா. ரிவர்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் ரிவர்ஸ் கியர் இருக்கு. இது வந்துன்னா நீங்க இப்ப ஓடிக்கொண்டு போய் அக்சிலேட்டர் கேபிள் அறந்துச்சுட்டா, கேபிள் அறந்துச்சுன்னா இந்த ரிப்பேர் கிடையாது. ஏமாத்தினீங்கன்னா அப்படியே ஓடிக்கொண்டே போகும். அக்சிலேட்டர் கேபிள் அமர்த்தினா மாத்த தேவையில்லை. அந்த ஸ்பீட்ல போய் அதே ஸ்பீட்ல போகும். குறைக்கிறேன்னா இப்ப ரிப்பேர் பண்ற போகாம இல்ல. இப்ப ஓகே, அந்த ரிப்பேர் பண்ற இடம் வரைக்கும் போக முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன். மற்ற இது வந்து இதாலே ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி ஸ்கேன் பண்றது. நைஸ். புதுசா வித்தியாசமா வருது. ஓகே. இது 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 150 கிலோமீட்டர். நல்லா இருக்கு. இது வந்து இந்த கீழேயே ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க இந்த கீயை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். இல்லையா ஸ்கேன் பண்ணணும். அந்த ஒன்று ஆயிடுச்சு.
இந்த ஸ்கேன் இதில் வச்சா சரி இது ஸ்டார்ட் ஆயிரும் ஒன்றாயிரும் நின்றுட்டு நல்லா இருக்கு இந்த கேம். யா நைஸ். வித்தியாசமாக இருக்குது இது கொஞ்சம். இந்த திறப்பில் இந்த கீழே தான் இது இருக்குது ஸ்டார்ட். நல்லா இருக்கு. தானே நின்றுமா தானே இல்லை எடுக்கணும்? ஓ அப்படியா? ஆய் ஒர்க்கா வச்சுட்டு எடுத்தா சரி. ஓகே இது என்ன விலை சொல்றீங்கன்னா? இது வந்து 5,24,900. 5,24,900. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்? 60 ஸ்பீட்ல போகணும். சேம் 60ல போகும். 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நைஸ். வாடி வாடி. இதுலயும் கலர்ஸ் இருக்கானா? இதுலயும் கலர்ஸ் அங்க வழி ஒண்ணு. ஓகே ஓகே ஓகே. ஒரு கிரீன் கலர் மாதிரி நல்லா இருக்கு. இதுக்கு 1.5 வருஷம் பேட்டரி. 1.5 வருஷம் பேட்டரி. ஓகே. ஐமா என்ன? ஐமா பைக். இது வித்தியாசம் என்ன வேற? இது ஒரு வித்தியாசம் வேற. இது பழைய காலத்து பைக். அந்த ஸ்டைல் ஆச்சுக்கா. இது என்ன மாதிரினா? இந்த பைக்கின் பேர் என்ன? அரியான்னு சொல்றேன். இந்த பைக்கின் பேர் அரியா. ஓ இது வந்து 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டர் 3 லட்சம் தானே இது? 3 லட்சம். 3 கிலோமீட்டர் ஓடும். இதுக்கு ரிவர்ஸ் இல்லையா? ஓகே ஓகே. எல்லாமே என்ன ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நைஸ். வெறும் 3 லட்சம் ரூபா தான். வடிவா இருக்கு. வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல. சார்ஜ் நம்ம 100 கிலோமீட்டர் தான். ஸ்பீட் அதே மாதிரி தானே? இது ஸ்பீட் வந்து 50 ஸ்பீட். ஓகே ஓகே. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம். 50 கிலோமீட்டர் ஸ்பீட் 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்குறத விட ரொம்ப குறைவான ஒரு விலையில இருக்கு. நைஸ். அதுவும் உண்டா என்ன? இல்ல நம்ம இது வந்து என்ன பிரேசின்னு சொல்ற இந்த பைக்கின் பேரு. ஓகே. இது நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடும். 100 கிலோமீட்டர். இந்த பிரைஸ் வந்து 3,85,000. 3,85,000. பரவாயில்ல. விலையில எல்லாமே அந்த 3 லட்சம் 4 லட்சம் விலையில பரவாயில்ல. என்ன மாதிரி பாவிக்குது? இங்கெல்லாம் வித்துட்டீங்க. வந்து திறந்த 10 கிட்ட வித்துட்டாங்க. 10 ஏன் திறந்தது? அதான் ரீசனா திறந்தது. நைஸ். எந்த நாட்டாங்க இது? இது சைனா. சைனாவா? இதுக்கு என்ன பேருன்னா? இதுக்கு பிரேசி. நைஸ். கலர் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. இதுவும் இன்னொரு பைக். இது வடிவா இருக்கு. இந்த லோகோ எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்கன்னா இப்படி அடிக்கலண்ணா. இது வடிவா இருக்கு. இது வந்துன்னா இந்த பைக்கின் விலை வந்து 5,75,000. 5,70,000. ஆனா இதுக்கு என்னன்னா சிஸ்டம் நிறைய சிஸ்டம் கூட இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் முடிய தான் விலை கூட இருக்கு. இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்றது? இப்ப நீங்கள் இந்த பைக்குன்னா இப்ப நீங்க ஓடிக்கொண்டு இப்ப 50ல போகண்டா இந்த பட்டன் இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதே ஸ்பீட்லயே போகும். நம்ம கொண்டு வந்து அப்படியே அதே ஸ்பீட்லயே போகும். இப்ப 49ல போய்க்கண்டா அதை பட்டனை பிரஸ் பண்ணி விட்டா சரி ஆக்சிலரேட்டர் கொடுக்குது. அப்படியே மற்ற இதுக்கு வந்து ரிவர்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதுக்கு ரிவர்ஸ் இருக்கு. இதுல சாவில ஸ்டார்ட் பண்ணலாம். சாவி ஆன் பண்ணா மற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நைஸ். இது Black and Red ரெண்டு கலர்ல இருக்கா? மாட்டாங்க. ஒளியில ஆஷ் கலர் நிக்குது. ஆஷ் கலர்ல நிக்குது. $3 இது 5,75,000. 5,75,000. 5,75,000 ரூபாய். லைட் நல்லா இருக்கு. வடிவான ஒரு பைக். வித்தியாசமா. எல்லாத்துக்குமே லீஸ் போடலாம். எல்லாத்துக்குமே லீஸ் இருக்கு. நீங்க போட்டு கொடுப்பீங்களா? நாங்க கொடுப்போம். இங்க வந்து கழிச்சு செய்யலாம். அடுத்ததா லைசன்ஸ் தேவையில்லாத பைக். அதாவது இப்போ 2-3 வீடியோ போட்டோ நினைக்கிறேன். கூடுதலாக லைசன்ஸ் தேவையில்லாத லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய மாதிரி பைக்குகள் இப்போ கணக்காக வருது. அந்த வகையில் இதுவும் லைசன்ஸ் தேவையில்லை. ஓடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லையா? இதை பற்றி பார்ப்போம். இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து என்ன நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 45 கிலோமீட்டர் ஓட பண்ணாங்க. ஒருக்கா சார்ஜ் பண்ணி 45 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீட் 30 ஸ்பீட்லாம் போகும். இதுന്റെ விலை வந்தன்னா 1,79,900. 1,79,900. இதுக்கு லைசன்ஸ் ஒன்றுமே இல்ல. ஹெல்மெட் ஒன்று இப்ப சார்ஜ் இல்லாட்டி சைக்கிள் மாதிரி மலை கொண்டு போகலாம். ஓகே. பெடலும் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் மலை கொண்டு போகலாம். மற்ற சார்ஜ் பண்றேன்னா இப்படி வைக்கே வச்சு சார்ஜ் பண்ணலாம். வட்டியை தனியாக கழட்டி வச்சு சார்ஜ் பண்ணலாம். அப்படியே ஒன்று. ஓகே. ஒரு வேளை நின்றுச்சுன்னா சார்ஜ் அதை மட்டும் எடுத்து போய் சார்ஜர் வயர் எல்லாம் அதுக்குள்ளேயே வருது.
ஒன்று ஒன்று 70 ஒன்று 79,900. 79,900. நல்லா இருக்கு. ரெண்டு ரெண்டு கலர்ல வந்திருக்குண்ணா. கருப்புலையும் வந்து முடிஞ்சு. கருப்புலையும் வந்து நல்லா இருக்கு. நல்ல வடிவான அந்த குட்டியா இருக்கு. இவ்வளவுதான் இப்போதைக்கு வந்திருக்க பைக் தானே. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்டான்லி ரோட்ல இருக்க ஐமா என்ற புதுசா யாழ்ப்பாணத்துல புதுசா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்க பைக்குகள் வித்துருக்கு. விலைகளும் ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க வாங்க போறீங்க, இது பார்க்க போறீங்கன்னா இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இவங்களோட கான்டாக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஸ்டான்லி ரோட்ல கீல்ஸுக்கு போற வழியிலேயே இருக்கு. ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்க வந்தும் பார்த்துக்கொள்ளலாம், இல்லை உங்களோட கான்டாக்ட் பண்ணியும் விலைகள் விசாரிக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, பாய்.